ஹாய் காய்ஸ், வணக்கம். ஹீ இஸ் மை டெஸ்டினி அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்ட். பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன இன்ஃபோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ரீசெண்ட் டேஸ் தான் ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கேன். ரேப்பிடாக எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டேட் பண்ணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் எனக்கு பத்தலை. ஏன்னா பிடிஎஸோட ஆர்மிஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளோ கொட்டி கிடக்குறீங்க. அதுவும் தமிழ் ஆர்மிஸ் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கீங்கன்றதால தயவு செஞ்சு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட், முக்கியமாக எஃப்எஃப் ரிலேட்டட் சேனல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ண கற்றுக்கோங்க. என்னோடய சேனலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானுமே எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி பைத்தியமாக சுற்றிட்டு இருந்த கேஸ் தான். நான் மரக்கழண்டு பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட டெலகிராமில் இப்போ கூட 700 அபோவ்ஸ் வீடியோஸ் வந்து நான் சேவ் ப்ளேலிஸ்ட்டாகவே வச்சுட்டு இருந்துகிட்ருக்கேன். அது இன்னும் டெலீட் பண்ணுறதுக்கு மனசு வரலன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பைத்தியம் தான் நானுமே கூட. பட் ஆனால் இப்போ வீடியோஸ் என்னால் டெலீட் பண்ண முடியலே தவிர, ஆனால் இப்போ அந்த பக்கம் போகிறது கிடையாது. டெலீட் பண்ணுறதுக்கு மனசு வரல, பட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது கிடையாது, ரீல்ஸ் பார்க்குறது கிடையாது. நான் வியூவர்ஸ்லாம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நம்ம சேனலுடைய ஆர்மிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு ரிலேட்டட் வீடியோஸு, நிறைய எடிட்ஸு, ரீல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. யாராவது பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் மெல்ட் ஆகிற மாதிரி ரீல்ஸ்னால் என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது. தயாங்கூடதாக இருந்துச்சுன்னா என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் ஆவேன். ஸோ இப்போவும் என்னால் மாற்றிக்க முடியாத சில விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நான் வெளில வந்திருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். லைஃப்பில் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும், பிச்சை தான் அடிக்கணும். நானுமே கூட நானுமே வந்து சும்மாவே என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாகவே ஏதாவது பார்த்துக்கிட்டு சும்மாவே பொழுதுபோக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சை தான் எடுக்கணும். அதுதான் ஃப்ராங்காக. நான் இவ்வளோ ஓப்பனாக எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஃப்ராங்காக ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? லைஃப்பில் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், பட் இதுவே 2 மினிட்ஸ் அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்டா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக நான் இதில் கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ரொம்ப கத்திகிட்டே இருந்திருப்பான் பையன். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப பாப்பாவும் அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அதோடு அப்படியே கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். என்னடி எதுக்கு வளரும் தெரியல இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால் கொடுத்துட்டே இருக்கீங்க ஆட்டி ஆட்டி. மா இல்லைம்மா, குழந்தைய கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே கவுத்தி போட்டு படுக்க வச்சுலாம் பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறாங்க, புரட்டி பார்க்குறாங்க, என்ன ஏதாவது வாயில் ஏதாவது இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வயிறு பிடிச்சி அழுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா வயிறு இப்படி புஷ்ஷுன்னு இருக்கு. என்னம்மா? என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் மாப்பிள்ள, குழந்தைய பாப்பா கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்களேன். ஏன் ஆண்டி, என்னாச்சு? என்னாச்சு, எதுக்கு? இல்லை தெரியல ஜங்கு, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஆனால் ஜங்கு போக மாட்டேறான், அங்கே தான் இருக்கான். திங்காதான் சொன்னால் தின்னுட்டு என்னத்துக்கு சொல்கிறேன்னு தெரில. அதில் கிரேப் வாட்டர் இருக்கும் பாரு, எட்ரி கிரேப் வாட்டரா இருமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரும். அத்தை, குழந்தை அழுதுறதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னடி ஏதோ சேர்க்காத மாதிரி ஏதாவது சாப்பிட்டியா என்ன? அப்படி எதுவும் இல்லை அம்மா. அப்போது நான் அந்த அரிசி வத்தல் சாப்பிட்டேன்ல. என்ன சாப்பிட்டேன்? இல்லை, அம்மா வந்து வத்தல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா? அது அதாவது சிப்ஸு, இந்த வீல் சிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஓகே, அதுக்கு இதுக்கு என்ன சொன்னோம்? அது சாப்பிட்டா அது சாப்பிட்டாம்மா. என்னம்மா? குழந்தை அழுதுட்டுருக்கா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து பாப்பா வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சிட்ருக்கீங்க. பட் ஆனால் அவள் கத்திட்டு தான் இருந்துகிட்ருக்கா. சரிம்மா சரி நீ அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. எங்கள் ஜாமுக்கு அப்படியே என்ன சாப்பிட்டேன்? இல்லை நான் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம். என்னடி பிரச்சனை, இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாலாடையில் போட்டு கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. பாப்பா கொடுங்க அம்மா, சரியாயிடுமா? சரியாயிடும், கொடுங்க அம்மா. இல்லை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிக்கிறாங்க.
இங்கே பையன் அப்படியே டக்குனு இங்கே ஜங்குக்கு வாங்கிட்டு என்ன சாப்பிட்டேன் இல்லை ஜங்குக்கு குழந்தை இன்னும் கொத்திட்ருக்கான் என்ன தின்னன்னு கேட்டேன். இல்லை நான் தான் சொன்னேனே அது சிப்ஸ் மாதிரி அது அரிசி வத்தல் அரிசி முறுக்கு வத்தல் டைஜஸ்ட் ஆகாது கரெக்டா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு என்ன இதுக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. ஆண்டி குழந்தை கொடுங்க. இல்லைப்பா இருப்பா இது ஒரு பாலாடை போட்டாச்சுன்னா சரியாயிடும். ஆண்டி குழந்தைய கொடுங்கண்ணே. இல்லை குழந்தைய கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் அவனே வாங்கிட்டு அவன் மாட கிடக்குன்னு சொல்லிட்டு போய் கீழே இறங்கி போகிறான். ஜம்மு டி எங்கே போகிற பாரு அவ்வளோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடம் குழந்தைய தூக்கிட்டு அவன் மாட்ட போகிறான். தாய்கழுவி ஏய் இங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட கத்திட்டு டே என்னடா என் பொண்ணுங்க 2 கத்திட்டு இருக்குது நீ என்னடி பண்ணுறா? இவன் வேற என்னடா பிரச்சனை உங்களாக்கவே இல்லைல்ல. ஏய் குழந்தைய தூக்கிட்டு எங்கடா போகிற? எங்கம்மா போகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில நானும் போகிறேன். நீ வந்துடுறியா உனக்கு அவ்வளோதான். ஜங்கு என்ன இந்த பார் குழந்தை கத்திட்டுருக்கான் சும்மா என்ன கொஞ்சம் கொடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாப்பா வாங்குறீங்க ஒழுங்காக உட்கார் அப்படி சொல்லிட்டு காரில் உட்கார வச்சுட்டு குழந்தைய பத்திரமா அப்படியே பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே டக்குன்னு காரில் கூப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். போனால் ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போய் அங்கேயே அழுதுகிட்டே இருக்க குழந்த. டி அம்மா சரியாயிடும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணு. இல்லை எனக்கு புரியல. இல்லை சரியாயிடும் சொல்லியிருக்காங்கடா. சரியாயிடும். நீ டாக்டரா? நீ என்ன எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் படிச்சிருக்கேன்னு நினைப்பா உனக்கு? மரியாதை குழந்தை தூக்கிட்டு மரியாதைவா. இல்லை இந்த பாரு ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் இல்லைன்னா அங்கே நடக்கிறதே வர அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவன் போயிட்டுருக்கான். அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே போனால் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுதான் கத்திகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் நீங்கள் வெளில நின்றுட்டுருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டர் ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும். குழந்தை அழகிறதுலாம் நின்றுட்டு டாக்டர் மட்டும் வெளில வராங்க. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை டைஜஸ்ட் ஆகலை வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஆச்சுன்னா இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் போடுங்க. அப்புறம் இதில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆஃப். ஓகே. இல்லை இது ஏதோ செரிக்காத மாதிரி சாப்பிட்ருக்காங்க. இந்த டைமில் அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. லைட் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கள். டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க. மறைக்கிறாங்க ஜங்குக்கு. இல்லை இது மூடு அப்படி சொல்லிட்டு போய் குழந்தைய தூக்கிட்டு வரான். 2 குழந்தைய அவனே தூக்கிட்டு வரான். உள்ளே இருந்துட்டு குழந்தை ரொம்ப பாசமும் என்ன மரியாதையோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மட்டும் உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டு பையனை அவன் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். பையன் வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கிட்டே இருக்கவே மாட்டான். உங்ககிட்ட வரதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுறான். என்னடா என்ன உன் அம்மா கிட்டே தான் தடவிட்டு இருப்பியா? மரியாதை படுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். எதுக்கு கத்துறான் அவன்கிட்ட? மூடிட்டு வான்னு சொன்னேன். மூடிட்டு வாடி. என்ன? இல்லை ஒன்றும் அப்படி சொல்லிட்டு சைலண்டாக வந்துட்டுருக்கீங்க. லைட்டாக உங்களுக்கு அப்படியே டேஸ்ட்லாம் அப்படியே எட்டி பார்த்துட்டே இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு வரான். அம்மாட்ட குழந்தைய தூக்கிட்டு மேலே போகிறான். ஒயினு என்னம்மாச்சு? இல்லைம்மா அத்தை உன்னை மேலே தூக்கிட்டு வான்னு சொன்னேன். இல்லை அத்தை மேலே வான்னு சொன்னேன். கால் விழுந்ததில்ல தூக்கிட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை தான். நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. என்னம்மா என்னாச்சு? உன்னை மேலே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து நின்றுட்டுருக்கான். இல்லாத அவரே சரி 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 போம்மா. அம்மா நான் மேலே உன்னை வான்னு சொன்னேன். வரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்திட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இங்கே மேலே போயிட்டு ஜங்குக்கு அப்படியே தோல் மேலே போட்டு ஆட்டி அப்படி படுக்க வச்சுட்டான் போல இருக்கு. தம்பி அப்படியே தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டு இங்கே பாப்பா வந்து இன்னும் தூங்கலை அப்படியே முடிச்சிட்ருக்கா. ஜங்குக் அவன் தூங்கிட்டான். உட்கார். இல்லை உட்கார். இல்லை பாப்பா நான் தூங்க வச்சுக்கிறேன் குழந்தை கொடு. இல்லை நான் பார்த்து குடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து தோல் மேலே அப்படியே படுக்க வச்சு அப்படியே ஆட்டி இப்படி தூங்க வைக்கிறான். தூங்கவே மாட்டேங்குது ஜங்குக். இல்லை அவள் பால் குடித்தா சரியாக போயிடுவா கொடு. இல்லை எனக்கு புரியல. நீ பால் கொடுத்து தானே அப்படியா இருக்கு?
கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு. அப்படின்னா திங்கிறது உனக்கு? ஆ, ஏதோ கேவலமாக சீப்பாக எதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படி தின்னுடுவிய நீ? இரு தூங்குடையவ அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே போட்டு திரும்ப திரும்ப அப்படியே ஆட்டிகிட்ருக்கான். அப்படியே ஒரு மாதிரி உருன்னே தெரிஞ்சிட்ருக்கான். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி கில்ட்டாக வேறு இருந்துகிட்ருக்கு. ஆமாம், 2 வத்தலுக்கு மேலே சாப்பிட்டாதடி, அதுக்கு மேலே சாப்பிட்டா வந்து செரிக்காது பாப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம ஒரு பாக்கெட் கிட்டே சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டில் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் ஜங்குக்கு வேறு கோவமாக இருந்துகிட்ருக்கான். அவனும் உங்களுக்கு பயம்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டில் நீங்கள் பயந்துட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பயந்துட்டு, கையை பசஞ்சு உட்காந்துக்கிட்டு. எந்திரி மேலே. இல்லை ஜங்கு, எந்திரின்னு என்னடி நினச்சிட்ருக்கான்? ஆ, அப்படியே ஓவராக பேசுவ. இன்றைக்கி என்ன மயத்துக்கு கண்டதை பொறுக்கி தின்ன. ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பொறுக்கி சாப்பிட்ருவோம் அப்படிதான். ஜங்குக்கு என்ன என்ன சாப்பிட்ட? இல்லை, என்ன சாப்பிட்டா? எங்கே இருக்குது? இல்லை, தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஜங்கு உங்ககிட்ட அடுத்த நிமிஷம் பேசவே இல்லை. அம்மாட்ட கிடக்கணும்னு சொல்லிட்டு கீழே போகிறான். அம்மாட்ட அது இதுன்னு காய்ச்சல் மூச்சுன்னு ஏதோ கத்திட்டு அங்கே ஒரு பெரிய அப்படியே பேக்காக இருக்கிறது அப்படியே தூக்கி அப்படியே வீசுகிறான். இதோ பாருங்க, ஏதாவது கேவலமாக சீப்பாக கண்டதை பொறுக்கி கொடுக்குறதா உங்கள் பிள்ளைக்கு கொடுங்க, வேணான்னு சொல்ல. அவ்வளோ என் பிள்ளைக்கு பால் கொடுக்கான்னு சொல்லுங்கள். ஆ, மாப்பிள்ளை என்ன இப்படி? இதோ பாருங்கள், இதுக்கப்புறம் கண்டதை பொறுக்கிட்டு வந்து என் பொண்டாடி கொடுக்காதீங்க, நீங்கள் வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்துட்டா மேலே. இங்கே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ, எல்லாம் நம்மளால் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்கு என்ன? ஆ, கொஞ்சம் கூட ரொம்ப ஓர பேசுகிற. ஏய் இல்லை தப்பாரு உனக்கு உள்ள வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே எழுத்துருப்பான். ஏய் டீ விடு, என்ன உனக்கு திமுறா? ஆ, சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அம்மா டானிக் கற்றுதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. நான் கேட்காம சாப்பிட்டேன். நீ என்ன திட்டுறது தப்பு இல்லை. அம்மா அது திட்டினா எதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அதுக்கு தூக்கி போட்டேன்? உனக்கு என்ன 2 கும்பு முளைச்சிருக்குன்னு அர்த்தமா? காசு பணத்தில் பொருள் 2 திமுர் அது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய் பேசிகிட்டே இருக்கீங்க. உன்னை உள்ளவான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவன் பிடிச்சி இழுக்கிறான். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை இன்சல்ட் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். பாரு உள்ளவான்னு சொன்னேன், காதில் விழுந்ததில்ல. உள்ளவா, உனக்கு அவ்வளோதான் ஜங்குக்கு, கொஞ்சம் விட்டா ஓவராக பண்ணுறேன் என்ன? ஆ, ஓ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நான் வளைஞ்சு கொடுக்குறேன்ற திமுறை உனக்கு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்பேனே, அது மட்டும் நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்தது அப்படியே நீங்கள் உதறி விட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. ஏய் நானும் சொல்லிகிட்டே இருக்கோம் என்ன திமுறா ஜங்கு, உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ. அம்மா இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், மரியாதை போயிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போகிறீங்க. அவன் கேட்கவே இல்லை. டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் மட்டும் உள்ளே வரான். டி விட்டுறோம் டி அப்பா, ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் உனக்கு. மாப்பிள்ள இல்லை, ஏய் சொல்கிறது கேளாண்டி, மா சொல்கிறது கேட்டு போடி, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல போ. இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கூணி கூறுகிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்ன சம்மந்தி நீங்கள் எதுக்கு போயிட்டு? இல்லை சம்மந்தி, நான் பண்ணது தப்பு தான். ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேறு எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே டக்குன்னு ஜங்கு மட்டும் அவங்கள அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறான். டி மரியாதை கீழே இருக்கு, மரியாதை கீழே இறக்கி விடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அப்படி இறக்கி விடுறான். டக்குன்னு நீங்கள் வெளில போகிறதுக்கு ட்ரை. ஏய் அவனை தூக்கிட்டு போகிறான், அப்புறம் திரும்ப போய் ஜங்குக்கு. ஏய் ஜங்குக்கு தான். ஆ போ பெட்டில் உட்கார போ. இந்த பார் பெட்டில் போய் உட்காருன்னு சொன்னேன், காலில் விழுந்ததில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போ சொல்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க அவனை முறைச்ச மாதிரியே. இவன் டக்குன்னு அப்படியே டோர் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு அவனை முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஏய் இல்லை எனக்கு புரியல, சட்டப்படி நான் தானே உங்ககிட்ட கோவப்படணும், எல்லாம் தலைகீழ நடந்துட்டுருக்கு. ஓ நீ இப்போ கோவப்படவே இல்லை, நீ பேசவே இல்லைல்ல? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை கிராஸ் பண்ணி போகிறீங்க. நானும் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன், அப்புறம் எங்கிட்ட போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுத்து அப்படியே பெட்டில் போடுறாங்க. ஜங்குக் பாரு டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா முறைச்ச மாதிரி நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. உட்காருன்னு சொல்கிறேன்ல. என்ன அண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? மாதிரியே தள்ள. என் அம்மா உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகிடாது. படு படு பார். என்ன பெயினாக இருக்குது தானே? என்ன பெயினாக இருக்கு புரியல. ஃபீட் பண்ணாமல் இருந்தால் எதுவும் ஆகும் மம்மி. அதான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன இடி மில்க் இங்கே காமி அப்படி சொல்லிட்டு முன்னாடி அப்படியே பிடிச்சி இப்படி இழுக்கிறான். இங்கே அப்படியே செவில் அப்படியே பலார்னு கொடுக்குறீங்க. உனக்கு வெக்கமா இல்லை? குழந்த அங்கே அம்மா சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் அப்படி பில் அப்படியே தள்ளிட்டு உங்கள் மேலே அப்படி இதாகிட்டு சரையெல்லாம் அப்படியே பிடிச்சி பிக்கிறான். உங்கள் ப்ளவுஸ் அப்படியே பிஞ்சு இப்படி இதாக இருக்குது. அங்கே அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்வெட்டாக இருக்குது போல் இருக்குது. ஆல்ரெடி மில்க்லாம் ஒரு மாதிரி லீக் ஆகிட்டு இதாக இருக்காட்டுக்கு. என்னடி பாரு உன உன நீ ஏதாவது கத்திட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வந்து வாய் வச்சு அவனோட பால் குடிச்சிட்டே இருக்கான். நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக அப்படியே திட்டிகிட்டே இருக்கீங்க. அவள் எட்ட போகவே மாட்டான். முடியெல்லாம் பிடிச்சி போய் தள்ளி தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆல்ரெடி பால் கட்டிக்கிட்டு இருக்கு போல் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்காட்டுக்கு. அவன் 2 சைடுமே வாய் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு அழுகியே வருது அந்தளவுக்கு. உனக்குலாம் வெக்கமே இல்லைல்ல? என்ன ஜென்மண்டா நீ? பார் இதே தான் இப்போ எப்படி இருக்குது பெயின்? இப்போ இப்படி இருக்குது பெயின். அசிங்கமா இல்லை? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒன்று தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. ஆமாம் அப்படியே உங்கள் மேலே இருந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோரில் முத்த கொடுக்குறான். டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அவனை பார்ப்பீங்க. டக்குன்னு அப்படியே இப்படி அப்படியே முத்த கொடுக்குறான். ஒழுங்கு தள்ளி போயிடு. தள்ளலாம் பார். இப்போ எதுக்கு நீனு என்னடா நினச்சிட்ருக்கேன்? ஒன்று தான். என்ன ஒன்றா தாண்டி ஒன்று தான். இப்போ எப்படி இருக்குது பெயின்? ஓகேவா? ஒரு 3 hours 4 hours ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த டானிக். அது வரைக்கும் வேறு ஏதாவது மில்க் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன எதுக்கு? நீ கண்டதை பொறுக்கி தானல, அது அந்த மில்க் தான் பொறுக்கு இருக்குமா. அதனால் அது வரைக்கும் நான் என்ன அதுக்கு நான் பம்ப் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கு நீ நான் தான் இருக்கல. அப்புறம் என்ன அதுக்கு நீ பம்ப் பண்ணி மூவ் பண்ணி எடுக்கிறேன். அது பாரு எனக்கு தான் சுத்தம். நான் என்ன பண்ணிப்பேன்? சும்மா தேவையில்லாமல் பம்ப் பண்ணிடுப்பா ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி இப்படி கோவமாக மூச்சு காமிக்கிறான். இது என்ன புரியல? இல்லை ஒன்றும் நகர கேட்கல. நகருன்னு சொன்னேன். நகர முடியாது, இங்கே தான் இருப்பேன். ஒன்று என்ன 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 சொல்ல தள்ள. மேலே ஒரு மாதிரி இருக்கு. நகர இல்லை எனக்கு புரியல. நக்கருன்னு சொன்னேன். ஏன் இப்போ கோவம் இல்லையா? கோவம்லாம் இருக்கு ஒன்று கொள்கிற அளவுக்கு. கோவம் நான் சொல்ல வேண்டியல நீ சொல்லிகிட்ருக்க. பாரு நான் ஏன் ஆசைப்பட்டதை கூட சாப்பிடக்கூடாதா? அது 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 நான் சாப்பிட்டதுக்கப்புறம் டானிக் அது இதுன்னு போட்டேன். அதுக்கப்புறமும் அப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்படிலாம் இருக்கு எனக்கு தெரியாது. நான் என்ன
ஆல்ரெடி ஒரு 4 பிள்ளை பெற்று அதுக்கு அது எதுவும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. ஆனால் அப்படி கண்ணெலாம் தொடச்சிக்கிட்டு அப்படி பெட்ஷீட்டால் அப்படி நீங்கள் வந்து அப்படி கவர் பண்ணிட்டு இப்படி சைடாக திரும்பி படுத்துட்ருக்கீங்க. ஏய் நான் உடனே இதை பண்ணா ஒன்றும் இல்லைல்ல கவர் பண்ணிட்டு அப்படி திரும்பி படுத்துட்ருக்கா. திரும்பி மரியாதை தள்ளி போயிடு. ஏய் புருஷன் நான் ஒன்றும் பண்ணல, திரும்ப. முடியாது. ஏய் பெரிய ததை திரும்ப. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேணும் போ. ஆனால் ஒன்றா டிஸ்டர்ப் பண்ணணும்ல, ஃபோர்ஸ் பண்ணணும்ல. எனக்கு ஒரு மாதிரி உங்ககிட்டேருந்து ஒரு ஹக்காது வேணும், திரும்ப. என்னால் இருக்க முடியாது, திரும்ப அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் திரும்ப மாட்டீங்க. ஒரு மாதிரி நீங்கள் சைடாக படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டால் கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பெட்ஷீட்குள்ளால் வரான். என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் விலைக்கு போகிறீங்க. ஆனால் அவன் சும்மா இருக்க மாட்டான். உங்கள் மேலே அப்படியே பெட்ஷீட்குள்ளால் வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு திரும்ப அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்கான். தள்ளு முடியாது, தள்ளுன்னு சொன்ன. ஏய் டாக்டர் சொன்னால தான் வெயிட் பண்ண. ஏய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாத. ஒன்று என்ன பண்ணிக்கோ. உனக்கு வேணும்னு தோணுச்சா எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் நான் இப்படி இருந்துட்டு இப்படி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி இப்படியே சப் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் இன்னும் விடவே இல்லை. ஒரு மாதிரி சக் பண்ணிகிட்டே தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போதும் வலிக்கு, ஏய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அந்த செஸ்ட்டோடு அப்படியே கவர் பண்ண மாதிரி நீங்கள் பெட்ஷீட்டோட படுத்துட்ருக்கீங்க. உங்கள் ப்ளவுஸில் அப்படியே தூக்கி அப்படியே ஓரமாக போட்டு வச்சுருக்கான், ப்ளேசர் எல்லாமே. ஏய் ஒயன் ஒயன் என்ன குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா? இல்லை ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம். ஸோ அப்படி நீங்கள் தூக்க காலத்தில் இப்படி கேட்டுட்ருக்கீங்க. குழந்தைங்களாம் நல்லா அந்த சிரப் போட்டதும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours மேலே நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டானிக் அதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையே. அதனால் நல்லா தூங்கிட்டுருக்குங்க. வயிறில் இருக்கிற அந்த சாப்பிட்ட இதெல்லாம் வந்து மோஷன் வழியாக வெளில வரணும், அதுக்கப்புறம் தான் இங்கே ஃபீட் பண்ணணும் அப்படின்லாம் ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே குழந்தைங்க நல்லா தூங்கிட்டுருக்கு. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன சொல்லு, குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருக்கு, என்னென்ன பிரச்சனை, தூங்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் படுக்கிறீங்க. ஏய் இல்லை நீ என் மேலே படுத்துக்கிறியா? இல்லை என் மேலே அப்படியே படுத்துக்கோய, ஒழுங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரால் அப்படியே தள்ளி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி விட்டு அப்படியே நீங்கள் திரும்ப அப்படியே படுத்துக்கிறீங்க. அவன் டக்குன்னு அப்படியே உங்கள் மேலே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, ஒன்று நீ என் மேலே பட, இல்லை நான் உன் மேலே. ஒன்றும் தேவையில்ல, போ, நீ கட்டின வரைக்கும் போதும், இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு ஏதாவது பண்ணிட்டுருது. போ. இல்லை மரியாதையாக போயிடு, ஃபுல்லாக தான் சொல்லிட்டேன். இருக்கிற கூத்தை எப்படி கம்மி பண்ணி தெரியாது, கடிச்சு விட்டாத குறையா, போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை ஜங்குக் போடா. ப்ளீஸ் 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 என்னால் முடியல, எனக்கு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் தான் உன்னை பார்த்தாலே எனக்கு அது எதுன்னு ஆகும். இதில் வர இவ்வளோ நேரம் செம்ம டிஃப்ரெண்ட் இருந்தது, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரில. ப்ளீஸ் புஜ்ஜுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் கால் வேணாலும் வேறு என்னடா பண்ணுற? ப்ளீஸ் 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 ஒரு மயிரும் தேவையில்ல, எனக்கு இப்போ விருப்பம் இல்லை, எனக்கு இப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் உன் காலில் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலை அப்படியே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுற? ப்ளீஸ் ப்ளீஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேண்ட் ஜிப்பை அப்படியே அவுத்து காமிக்கிறான். ரொம்ப ஹார்டாக இருக்கு அவனுக்கு. கர்மம், கர்மம் சொல்லாத ப்ளீஸ், முடியலடி, ரொம்ப பெயினாக இருக்குடி. இல்லை
எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் டே முடியல, சத்தியமாக நான் முடியல. எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் உன் காலில் ஏய் தயவு செஞ்சு பாத்ரூம் எனக்கெல்லாம் பழக்கம்ல. எனக்கு ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே கிட்ட அப்படியே வரான். ஒரு மாதிரி அவனோட கை டச் பண்ணிக்கிட்டு இப்படியே மேலே வரைக்கும் அப்படியே வருது. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணு ஃபுல்லாக அப்படியே லஸ்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து போயிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். பார்க்கவே ஒரு மாதிரி அசட்டிக்காக ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க. அவன் பெட்ஷீட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே இறக்குறான். உச்சி ஸ்பாட் தெரியுது. வாய் வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸ்டன் ஆகிட்டு ஏன்னா அவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி கொட்டி கடந்து அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் அப்படி மேலே ஃபுல் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே வேணாம் பழக்கிறான், ப்ரெஸ் பண்ணாத இது போர் ஓன என்ன பண்ணிக்கோ, உனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு. டீ சொல்ல முடியலடி, ஏன் பண்ணுவா என்ன உன்னை சாஃப் அடிச்சு சொல்லிட்டேன். குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அது அது பார்த்துக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது, கிட்ட வராது, வேண்டாம், பயமாக இருக்குது, காலில் கை வைக்காத, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் காலை வந்து அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறான். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படி எட்டி மிதிச்சேன்னு வையா, உனக்கு அவ்வளோதான், கிட்ட வரது எனக்கு பயமாக இருக்குது, இது பாரு, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி அவன் ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணுறான். இது பாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஃபோர்ஸ் அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. இல்லை போதும்டா நிறுத்து, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் டக்குனு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து முழுக்க அப்படி ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்ருக்கீங்க. என்ன பாட்டில் அலையே அடித்து மண்டியை உடச்சிட்டு சொல்லிட்டேன், என்னடா பண்ணுற? கொஞ்ச நேரத்தில் என்ன ஏதோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் அப்படி இழுத்து அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு அந்த பெட்ஷீட்டால் மூஞ்சி எதுன்னு சொல்லிட்டு மேலாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்குங்க. அவனை பார்க்குறதுக்கவே வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கான். திரும்ப அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்களா, அவன் வந்து கீழே இருந்து பெட்ஷீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கால் மேலே அப்படியே தூக்கிக்கிட்டு உங்கள் காலில் அப்படியே மொத்த கொடுக்குறான். பாரு அப்படியே எட்டி விட்டுரும் பார்த்துக்க சொல்லிட்டேன். இப்போ தான் சொல்லிகிட்ருக்கேன், என்ன ஒன்றால் பண்ணு. பட் நீ வேண்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ எனக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கால் பாதத்துலேருந்து அப்படியே முத்த கொடுத்துக்கிட்டு அப்படியே தைஸ் வரைக்கும் அப்படியே முத்த கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். டீ என்னடா சொன்னேன்? நான் என்ன ரைட் பண்ணுறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். நான் அத்தனை நேரம் சொல்லிகிட்ருக்கேன். திமிரு பிடிச்சவனே, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முடியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டீங்க. அப்படியே தலையோட இந்த பார் பேபி எனக்கு சரி ஓகே இப்போன்னு சொல்கிறேன், உன் காலில் கூட விழுறேன், அப்புறம் நீ சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே பெட்ஷீட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு இருந்துருப்பான் இல்லையா, அது அப்படியே உங்களை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண மாதிரி. எதுக்கு இப்போ கிட்ட வர? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே எடுத்து அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களை கட்டிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறான். என்ன தூங்கிட்டானா? இல்லை நான் தூங்கினதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரி ரெடியாக இருந்துகிட்ருக்கானா? இருப்பான். நான் தூங்கினதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலான்னு கூட இருப்பான். என்ன தூங்காத, இவன்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்துட்ருக்கான். நீங்கள் நினச்சா அவனை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் நீங்களும் ஒரு மாதிரி அடங்கி போன மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஏன்னா ஃபாலோ ஆகிட்டீங்க. அவன் உங்களோட பேச்சுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்துகிட்ருக்கான். அதனால தான் அவன் பழைய மாதிரி இருந்ததுனால இந்நேரம் எழுத்து போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அவன் மட்டும் முடிச்சுட்டு அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பட் ஆனால் உங்கள் பேச்சை அவன் ரொம்ப மதிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த ப்ரெஸ் பாட் கேட்டு அப்படியே அவன் கை வருது. என்ன பண்ணுறான் அவன்? என்ன
ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கைதுண்ணா. ஏய் என்னடா பண்ணுற? இல்லை சின்னதா வாடா வலிக்குது. ஏய் இல்லை வலிக்குடா, நீ வாய் வச்சு அது இதுன்னு பண்ணல, எனக்கு ப்ரெஸ் பண்ணாத வலிக்குது. சும்மா இடுப்பில் வேணா கை வை. ஏய் இடுப்பில் ஒரு 2 டைம்ஸ் கடிச்சிக்குவா. என்ன? இல்லை ஒரு 2 டைம்ஸ். ஒரு மாதிரி எனக்கு வெறி ஆகுதுடி, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரில. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை பார்க்குறீங்க. எல்லா வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம், எனக்கு இப்போ ஹார்ட்டு ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது, அதை தாண்டி எனக்கு எதுவுமே தோணலை, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே படுத்துக்கிட்டீங்க. நல்லா அவன் அப்படியே கட்டி பிடிச்சி தான் படுத்துட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே உங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க. மேலே போன புள்ள என்ன ஆச்சுன்னு தெரில சம்மந்தி, எனக்கு வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மாப்பிள்ளை என்ன திட்டினது கூட பரவாயில்ல, என் பிள்ளை ஏதாவது. ஆட நீங்கள் வேறு சம்மந்தி, இந்நேரம் அவன் கையில் காலில் விழுந்து கெஞ்சிருப்பான் ஒயனுக்கிட்ட. இந்தாங்க காஃபி குடிங்க நீங்கள். சம்மந்தி இல்லை. ஆட நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அவன் அப்படியே ஒரு மாதிரி பம்பிட்டு வருவான். இல்லை சம்மந்தி, அவன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இருந்தான் தான், ஆனால் இப்போது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கா சம்மந்தி. ஒயின் எந்த பக்கம் கை காட்டுறாலோ அந்த பக்கம் தான் போவான். ஒயின் என்ன சொல்கிறாலோ அதுதான் செய்வான். நீங்கள் எதுக்கும் பயப்படுவானா, காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபி கொடுத்துட்ருக்காங்க. காஃபியை குடிச்சிட்ருக்காங்க. இங்கே அப்படியே நீங்கள் வந்து என்ன இன்னும் அவங்க தூங்கிட்டே இருக்கானுங்க. பாப்பா அவனும் தூங்கிட்டுருக்கா. மாடாட்டம் மேலே படுத்துட்டு தூங்கிட்டுருக்கான் பாரு. தள்ளுடும் டி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்ருக்கீங்க. ஏய் படுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் மேலே அப்படியே செஸ்பாட் கிட்டே வந்துட்டு அப்படியே மூக்காளி மூஞ்சாலி இப்படியே உரசிக்கிட்டே இப்படியே படுத்துட்ருக்கான். டி ஒரு மாதிரி கடவுள் தள்ளி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறீங்க. டி தள்ளடா டி பைத்தியம் விட்ட மாட்டேங்குது, நெரிச்ச கொண்டுடுவான் போல் அப்படி சொல்லிட்டு போய் திரும்ப அப்படியே உங்கள் பக்கமாக அப்படியே வந்து படுத்துட்டு, என்னடி உனக்கு அவ்வளோதான் தள்ளிப்போ பேபி கிபி நன்மையா. சரி என் ஒயினை என் புத்துக்கு ஏன் என்ன என் ஏஞ்சல் யாரு? நீ தான். நேற்று வரலடி, இன்னைக்கு வர, என்றைக்கும் எப்போவும் நீ தான் எனக்கு ஏஞ்சல். நம்பிட்டேன் தள்ளு. ஏய் என்ன நம்பிட்டேன் தள்ளுன்னு சொன்னேன், சும்மா லாஸ்ட்டுக்காக வர. ஏய் என்ன சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன். இல்லை நீ இப்போ என்ன சொன்னான்னு கேட்டேன். தரல. ஏய் படு, இப்போது நீ என்ன சொன்னான்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே உங்களை கவர் பண்ண மாதிரி ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி லாக் பண்ண மாதிரி இப்படி உங்களை கேட்டுட்ருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் வந்து அவனை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் தள்ள மாட்டான். என்ன வேண்டா பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன், எல்லாம் லஸ்ட்டுக்காக தானே? லஸ்ட்டுக்காக? ஆமாம் லஸ்ட்டுக்காக தான். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்றீங்க. அவன் தள்ள மாட்டான். என்ன பாரு, எனக்கு எந்த அவசியம் இல்லை, தள்ளு. ஏய் என்ன பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறான். ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னை பார்த்துரு, டென்ஷன் ஆகுது எனக்கு. உனக்கு டென்ஷன் ஆனால் எனக்கு என்ன, டென்ஷன் ஆகலைன்னா எனக்கு என்ன? ஏன் பாரு, லாஸ்ட்லாம் கிடையாது, லவ் தான். இதெல்லாம் எனக்கு சொந்தம், அது எப்படி விட்டு போயிடுவேண்ணா? பாடுறா, எனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை தள்ளி போயிடு. சும்மா யாராவது ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்கன்னா போதும். என்ன வீட்டிலே சுற்றிட்டுருக்க, எவ்வளோ கிடைக்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலியன் அப்படியே பிடிச்சி அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறான். மரியாதை தள்ளி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் லிப் அப்படியே ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி லிப் பண்ணி இப்படி முத்த கொடுத்துட்ருக்கான். தள்ளிடு, மரியாதை தள்ளிடு பேபி ப்ளீஸ் டி. இங்கே கொஞ்சம், அப்புறம் இங்கே கொஞ்சம், அப்புறம் இங்கே மரியாதை கேடுறான்.
இல்லடி இல்லடி ப்ளீஸ் டி. நீ திட்டுடி, வேணாம்லாம் சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், மரியாதை தள்ளி போயிடு, உன்னை அடித்து சாவடிச்சிடும் சொல்லிட்டேன். ஏய் என்னடி இது, கொல்லாதா. முடியல, சுத்தமாக முடியல. என்னடின்றப்போ நான் காலில் விழுந்துகிட்டே இருக்கணுமா? ஆமாம், காலில் விழு. அதை சொல்லுடி. விழறேன் நான் விழமாட்டேன் சொல்கிறேன். நான் சொல்லிகிட்டே இருக்கணும், மூச்சுக்கு 300 ரூபா சொல்கிறேன்ல. காலில் விழுறேன், எல்லாத்துக்கும் விழறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு உன் காலை பிடிக்கிறான். ஏய் வெக்கமா உனக்கு? கால் விழுந்து அப்படியே போய் காலை விழுவியா? இப்படி தான் இல்லை, காலையும் விழுந்தா அப்படியே விழுந்து எல்லாம் உனக்கு அவ்வளோதான். கொஞ்சம் விட்ட ஓர பேசுகிற. ஏண்டி எல்லோரும் நீயும் ஒன்றா? இல்லை எல்லோரும் பின்னாடி இப்படி தான் சுற்றிட்டுருக்கணும்? இல்லை அவளே ரூமில் கூப்பிட்டு போயிட்டு இப்படி தான் உரிச்சு ஒன்றுலாம் பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கணும்? போரு என்ன டென்ஷன் ஆகிட்டு நீ கோவப்படுறதுல எந்த ஒரு மயிரும் இல்லை. கோவப்படுத்தாத. உங்கள்கிட்ட இப்படி ஒரு ஃபேஸை காமிக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். இப்போ என்னன்ற, எனக்கு வேணுன்ற, கொடுக்க மாட்டேன்ற, அதானே? சரி தேவலை அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படி பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரம் போய் ஏதாவது குட்டிக்கிட்டு ரூமுக்கு வா, அது வரைக்கும் பார்த்துக்கிறேன். இல்லை எனக்கு புரியல. போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வாடி, பால் கொடுக்கணும்ல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்கள் போகிறீங்க. அவன் ஏதாவது அவங்க கைப்பிடிச்சி அப்படி இருப்பான், இல்லை ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவன் எதுவுமே பண்ணவே இல்லை. அவன் பாக்ஸர் மட்டும் அப்படி எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஏய் சீக்கிரம் போ, குழந்தைங்க எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே அந்த தொட்டியில் மட்டும் அப்படியே ஆட்டி விட்டுட்டு மட்டும் பாக்ஸரோடு அப்படியே ஸ்டைலில் அப்படியே படுத்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தும்மறு ஜாஸ்தி உனக்கு பாரு, எப்படி இந்த நாயால் மட்டும் இப்படி இருக்க முடியுதுன்னு தெரில. அழகாக தான் இருக்கால, க்யூட்டா ஒரு மாதிரி அப்படியே மயக்கிறான் பேசி. சரியான மாயக்காரன் இப்படி அழகாக தான் இருக்கான். என்னை விடலாம் சொல்ல முடியாது, என்னை விட கொஞ்சம் கம்மி தான் அவன். நான் ரொம்ப அழகாக இருக்கன்றதால தான் அவன் இப்படிலாம் காலில் விளையாடுறது, கையில் விளையாடுறது, அங்கே எங்கே எல்லாம் தெரிலடா. ஒரு மாதிரி ஏதோ பண்ணுற. ஏய் என்னடி இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவனை பார்த்துக்கிட்டே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போகும்போது அப்படியே பேக் சைட்லேருந்து உங்களை சைட் அடிக்கிறான். என்ன கூப்பிட்டியா? இல்லையே, கூப்பிட்டதானே? கூப்பிடவே இல்லை. என்னவ கூப்பிட்டதுண்ணா? ஆமாம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டு அப்படியே பாக்ஸரோடு வரான். எங்கே வர, என்னன்னு சொல்லு. இல்லை முதுகில் சோப் போடவா? ஒன்றும் தேவை, வெளில போ. இல்லை ஒன்றும் தேவையில்ல, வெளில போன்னு சொன்னேன். சோப் போடுவான்னுவான். சோப் போட்டு அப்படியே தடவி விடுவான்னுவான். அப்படியே ஏதாவது பண்ணிடுவான். வெளில போ. எல்லாம் இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கான். பட் நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக திருப்பு வர வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை வெளில அப்படி தள்ளி விடுறீங்க. கொண்டா நல்லா சான்ஸ்டா, இதை போய் மிஸ் பண்ணிட்டடா. அது உங்கள் வாழ்க்கையில் மோச்சமே கிடையாது போ அப்படி சொல்லிட்டு அப்படியே நடமாடிக்கிட்டே இருக்கான். உங்களை அப்படியே சும்மா லைட்டாக ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் பார்த்தாலே அவனுக்கு தூக்கிக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி தான் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கான். இங்கே அப்படியே நெளிஞ்சு அப்படியே உங்கள் பையன் மட்டும் எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எந்திரிச்சிட்டான் அப்படியே அவங்க அம்மா முகத்தில் தான் முழிப்பான். வர ஒருத்தன் என்ன பண்ணுறா, அங்கே தேய்ச்சி இங்கே தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஆகிடுவா, பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்குறான். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் அப்படியே மாற்றிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. தள்ளு. ஏய் சாப்பிட்டியா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய் போய் சாப்பிட்டு ஓடி ஃபஸ்ட்டு. அப்புறம் பால் கொடுத்துட்டீங்க, மயக்கம் வருது, அது வருது, கையை நடங்குது, காலை நடங்குதுங்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போக சொல்கிறான். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. எனக்கு எந்த பசியும் இல்லை. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். நான் சொல்கிறது கேட்பே கேட்க மாட்டேன். நீ இல்லை
என்ன தாண்டி பிரச்சனை? நீ சொல்கிறத நான் கேட்குறேன்ல, அதில் ஒரு 10% கேள்டி. நீ எனக்கு முக்கியம், புரியுதா? லவ் யூ டி. போய் சாப்பிட்டு வா. எனக்கு பசியெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு. போ பாரு போடின்னு. ஏடி நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறியா? நான் சொல்கிறேன்லடி, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. என்னடா அவன் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அவள் கண்ணை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் இடுப்போடு அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். கேட்க மாட்டியா? இல்லை, நீ போய் போட்டு எடுத்துருவா. ஏய், நீ போய் போட்டு எடுத்துருவா. ஊட்டி விட்டு முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்தை அப்படி தூக்கிட்டு போய் பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி கொஞ்சிட்ருக்கீங்க. பொண்ணு மட்டும் அப்படி எந்திரிச்சிட்டா போல இருக்க. என்னம்மா நைட்டு ஃபுல்லாக இங்கு குடிக்கலையா? இங்கு வேணுமா? இங்கு வேணுமா? வேணுமா? ஐயோ என் புச்சுக்கு. மாமி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. இங்கே எனக்கு ஒரு மாதிரி அவளோட போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படி என்ன பண்ணுறான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மேலே அப்படியே போட்டுட்டு, மம்மி தாய்க்கிழவி ரெடி பண்ணுறா. இங்கே தாண்டா இருக்கேன். என்ன? ஒரு பிளேட்டில் ஏதாவது ஃபுட் எடுத்து வச்சுட்டு கொடு என் பொண்டாட்டிக்கு. புரியல? என் பொண்டாட்டிக்கு மம்மி எடுத்து கொடு, எடுத்துகிட்டு போகிறேன். சரிடா நடத்து. அப்போ தான் உங்கள் அம்மாவை பார்க்குறான். ஆண்டி சொல்லுங்க மாப்பிள்ள ஏதாவது. ஐயோ இல்லை ஆண்டி, அது கொஞ்சம் கோவத்தில் கத்திட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டி. ஐயோ என்னப்பா பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, நீ சொன்ன மாதிரி என் மேலே தப்பு தான். கண்டதை அப்படி கொடுத்து. ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கோவத்தில் கத்திட்டேன். மற்றபடி நான் பேசின எல்லாமே தப்பு தான் ஆண்டி. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணான். ப்ளீஸ் ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி. ஐயோ இல்லைப்பா ஏன்ப்பா இப்பெல்லாம் பெரிய வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தங்குக்கு அப்படியே பிளேட்டில் சாப்பாடு வச்சு கொடுத்தோம். டக்குன்னு அப்படியே ஆண்டி நான் வரேன் ஆண்டி, அவள் பசியில் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிவிட்றாங்க. அப்படியே இங்கே வந்துட்டு தியாவும் சுக்காவும் தான். என்னடி போகலாமா வேணாமா? சுக்கா அடி நைட்டு வந்தோண்டி, எவ்வளோ நேரம்? அப்புறம் நீ ஒன்று கேட்கணும். என்ன? வீட்டில் இன்றைக்கே சொல்லணும், அதுக்காக தான் கிரேவிங்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒன்று வெளில கூப்பிட்டு வந்தேன். ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் அப்படியே சொல்லிடலாம் ப்ளீஸ். இதே தான் கூப்பிட்டு வந்தியா? இல்லை ஷர்ட்லேருந்து கேட்டேன். ஷுகா பாரு ஷுகா வீட்டில் இப்போ சொல்ல வேணாடி. எதுக்கு இப்போ என்ன சொல்லணுன்றியா? ஆமாம் சரி, இதை வயன்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பா? இல்லை எனக்கு புரியல, கொஞ்சம் தள்ளி நில்ல. இல்லடி நீ தள்ளி நில்லையா? தள்ளி நில்ல நீ இதுக்கு தான் வேணானியா? சரி ஓகே சொல்ல வேணாம். ஏய் அப்படியெல்லாம் இல்லடி. வேறு எப்படி? இல்லை எனக்கு புரியல, வேறு எப்படி? அடியே அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கல்ல, அதனால தான் சொன்னேன். உன் அண்ணனுக்கும் அதுக்கு தாண்டி வேறு ஒன்றும் இல்லடி. ப்ராமிஸ் ஆடி. இல்லை எனக்கு இப்போவும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஷோ ப்ராமிஸாக சொல்கிறேன். சரி ஓகே, நான் நம்பணுன்னா இன்றைக்கி வீட்டில் சொல்லு. வா போகலாம். அடி நான் நம்பணுன்னா இன்றைக்கே வீட்டில் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒயினுக்கு ஸ்வீட் கொடுக்குறேன், ஓகேவா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. போதும் வெயிட் பண்ணு, பால் கொடுத்துட்ருக்கேன். ஏய் இல்லை சாப்பிட்டு போதும் ஏடி 2 இட்லி போதும். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே பால் கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே வந்து அப்படியே டோர் நாக்காகிற சத்தம் கேட்குது. ஏய் ஏறி நான் பார்க்குறேன். இல்லை நீ ஓப்பன் பண்ணு, நான் பால் கொடுத்துட்டு தொங்கிட்டா பாப்பா. எவ்வளோ வெறுத்து போயிருக்கு பார், தலை ஃபுல்லாக வெறுத்து போயிடுது. இங்கே குடிக்கிறேன் அப்படி தலையை உள்ளே விட்டுடுறது. என் செல்ல பட்டுக்கு எவ்வளோ வெறுத்து போயிருக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இங்கே சுக்காவும் தியா என்ன பார்சல் இது? என்ன எல்லாம் தண்ணி மட்டும் தானே அடி? அதானே காலைல பார்சல் கட்டி இவன் கொடுத்துட்றான். தின்னுட்டு வீட்டில் இருந்துட்டு நல்லா குந்தாணி மாடாட்டம் வாழ்ந்துடுறான். உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி சுக்கா சொல்லுங்கள் சுக்கா.
டேய் அடங்கடா இப்படி ஓரம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான் சுகா. என்ன சுகா சார்? என்னது இது? ஏதாவது ஸ்பெஷலா? எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறான். இல்லை போதும் சொல்லுங்கள். இல்லை 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 நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடு. இல்லை சுகா சார் போதும். இல்லை 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 போதும் 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 போதும். என்னடி நடக்குதுங்க? இல்லை எனக்கு புரியல. அவள் எனக்கு பொண்டாட்டியா? டீ விட்டங்கடா, இதுதான் நானும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டிக்கு தான் முதல்ல ஸ்வீட்டு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். கொடுத்தது தப்பு இல்லை, ஆனால் இப்படி கொடுன்னு நான் சொல்லவே இல்லை. என் புருஷன் அப்படி நான் பார்த்துக்கிறேன். உன் பொண்டாட்டி என்ன பாரு, நீ போயிட்டு நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன்டா. என்ன வேணால் நடக்கட்டும், நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன மச்சான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிடில் வந்துட்டு ஜங்குக்கு நிற்கிறான். ஒன்றும் இல்லைடா தலை இட்டுக்கோ, இப்போ பார்வையின் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. இல்லை சுகா சார் போதும். இல்லை வேண்டாம், ஸ்வீட்லாம் இப்போலாம் பிடிக்க மாட்டேங்குது, ஏனே தெரியல. ஸ்வீட்டு பிடிக்கலையா? ஆனால் 3 பீஸ் உசு போயிடுச்சு. நடக்கட்டும். என்ன மச்சான் என்ன தான் சொல்லுடா. இல்லை 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 இருடா சுகா சார் என்னென்னு சொல்லுங்கள். குட் நியூஸ். பாடி வந்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கதியாக போயிட்டு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக அப்படின்னு நின்றுட்டு இங்கா வைன் ரொம்ப குட் நியூஸ் என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வைக்கவே சுகா சார் தியா என்ன? ஆமாம் வைன் இதோட ஒரு 3.5 months ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஐயோ ஏதோ பண்ணிடா வைனு, இந்த மாதிரி நேரத்தில் தூக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆமாம் வைன் எதுவும் பண்ணுறது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியாவுடைய ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியே தோளோட அப்படியே அணைச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி பேக்கில் அப்படியே இழுத்துருப்பார். தியா அப்போ தான் ஃபீல் பண்ணுறா, வைன்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா நம்ம மேலே எவ்வளோ லவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. சுகாவை தான் பார்த்துட்ருக்கா தியா வந்து லிட்டரலி. இங்கே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பொறாம அள்ளுது. நீங்கள் சிரித்து சுகாக்கிட்டையும் தியாக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே பற்றி எரியுது வயிறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ அவன் எதுவுமே பேசவே இல்லை, அவனுக்கு ஹாப்பினஸே கிடையாது, எல்லாம் உங்கள் மேலே தான் பார்வை இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்படிலாம் சிரித்து இவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸ்வீட்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்து நீங்களும் சாப்பிட்றீங்க, எங்கள் தியாவுக்கு ஊட்டி விடுறீங்க. ஒயின் இல்லை அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்லாம் கொடுக்காத, சும்மா உங்கள் கையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொடு. வேண்டாம் ப்ளீஸ், அவளுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுகா என்ன பாய் மூட்டிருக்க, கொடுத்தா சாப்பிடுவியா? காமி ஏன் வேஸ்ட் பண்ணுற, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட வாயிலேருந்து அப்படியே சுகா எடுத்து அப்படியே சாப்பிட்றான். அப்படியே ஒரு மாதிரி பறக்கிற ஃபீல் தான் தியாவுக்கு, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மாதிரி அப்படியே அவள் எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா அவளோட எமோஷன்ஸ்லாம். ஸோ அப்படியே வந்துட்டு அப்புறம் தியா இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாமா? புரியல, வீட்டுக்குண்ணா வீட்டில் இருக்கும். இது உன் வீடு, என் அப்பா அம்மாக்கெலாம் சொல்ல வேண்டாமா? அங்கேயே சொல்ல போகிறோமா? அடியே நீ தானடி எல்லார்ட்டையும் சொன்னோன்னே. இல்லை எங்கே மட்டும்தான். ஒன்றும் சொல்கிறதுக்குல வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறான். அப்படியே கூப்பிட்டு போகிறான். இங்கே வந்து வைன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு திரும்ப வர எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. கிட்டத்தட்ட அவன் மூஞ்சில் அப்படியே 1000 watts பல்பு எரியிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவளுக்கு. ஸோ அப்படியே வந்து டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுதா. இங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான், எட்ட அசைவே இல்லை. என்ன நீ இங்கே நின்றுட்டுருக்கா, போய் குளிக்கலையா? இல்லை இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? இங்கே எதுவுமே நடக்கலையே. எதுவுமே நடக்கலை. ஃபயர் எரியுது, ஏதாவது ஊற்றி ஆனடா ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டில் தண்ணி அப்படியே ஃபுல்லாக அப்படியே குடிக்கிறான். பல்லே வழக்கில் நீ மட்டும் எடுத்து குடிச்சிட்ருக்க. பத்தலை அப்படியே சொல்லிட்டு திரும்ப அப்படியே தண்ணி இல்லை, அப்படியே தொம்மன் அப்படியே போட்டு எதுக்கு இப்போ தூக்கி போடுற? நீங்கள் அப்படி கத்தி கேட்குறீங்க. அவன் மட்டும் அப்படியே நடந்துட்டு அப்படியே உங்களை முறைச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கான். இல்லை ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்ன நடந்தது எனக்கு சுத்தமாக புரியல. என்ன நடந்ததா? ஏன் உனக்கு காதல் இருந்துச்சுல்ல, கேட்டல? தியா கன்சீவாக இருக்கா? தியா கன்சீவாக இருக்கா? அதுக்கு சுகாவுக்கு நீ எதுக்கு ஸ்வீட்டு, அவன் எதுக்கு உனக்கு ஸ்வீட்டு திரும்ப ஓட்டுறான்? ஓகே எனக்கு என்னைக்காவது இந்த மாதிரி விட்டுருப்பியா? என்ன சொல்ல வரேண்ணா?
புரியல, புரியாது 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 அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கான். இதை பாரு, அப்படியே வருது நல்லா வாயில் சொல்லிட்டேன், ஒழுங்கு முறையாக போயிடு, ஏதாவது தூக்கி அடிச்சிருவேன். என்னென்ன தூக்கி அடிப்பியா? இல்லை புரியல அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே நடக்கிறான். யோசிக்கிறான், திரும்ப திரும்ப அப்படியே நடந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. குழந்தைய ஜோ 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 ஜோன்னு அப்படியே ஆட்டிட்டு. இல்லை இல்லை என்ன இல்லை, திரும்ப அப்படியே நடக்கிறான். திரும்ப அப்படியே கிட்ட வரான். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன ஒரு லேபர் வார்டில் பெயின் கலையிற பொம்பளை மாதிரி அணிஞ்சிட்ருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு பிரச்சனை? ஓகே இல்லைடி, இல்லை இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் எவ்வளோ கூப்பிட்டு வரேன்டி, கூப்பிட்டு வரேன். எவ்வளோ கூப்பிட்டு வரேன்டி, கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். பைத்தியம் தான் இது. எவ்வளோ கூப்பிட்டு வரானாமே? இல்லை எனக்கு இது புரியல, எவ்வளோ கூப்பிட்டு வருவான்? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. அவன் திறக்கவே இல்லை. அமௌண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவன்கிட்ட வெளில வரான். குழந்தைய ஆட்டிட்டு நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. தலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ட்ரெஸ் அப்படியே எடுத்து அப்படியே போட்டு அவன் மட்டும் போகிறான். நீங்கள் அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படி எடுக்கிறீங்க. ரெடி? சட்டையை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு தெரியுமா உனக்கு? இல்லை சட்டையை விட்டேன் ஒரு நிமிஷம் அப்படி இருந்தில்ல. என்ன இல்லை அப்படி சொல்லிட்டு இப்படி பெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு, நீ இப்படி வாயன், டென்ஷன் ஆகுது எனக்கு, இப்படி வாயன், உனக்கு என்னடா பிரச்சனை? இதுக்கிட்டா கத்துற? நான் கத்தலைடி, நான் கத்தலை, உனக்கு காமிக்கிறேன். எனக்கு அப்படியே பகிர் புகையுது. அது வந்து சொன்னோம், உனக்கு என்னடா பிரச்சனை, இதில் என்னடா வருது, அது இதுன்னு ஏதாவது நுட்டுப்பா. நான் வந்து பார்க்குறேன், உனக்கு காமிக்கிறேன்னா போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். திரும்ப அப்படி சட்டை பிடிச்சிருக்கிறீங்க. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசாது, எனக்கு சுத்தமாக புரியல. நீ பேசுனதெல்லாம் புரியாது உனக்கு புரியாதுடி, வந்து காமிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு காசா வைத்துக்கிட்டு அப்படியே போன ஒரு 10 நிமிஷத்தில் போய் வந்து நின்றுட்டுருக்கான். பார்த்தா கையில் ஸ்வீட்டு பூவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கான். என்ன லிசா வா. என்ன லிசா வா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பார்க்குறா. இவ்வளோ ஆச்சு. இவெல்லாம் கழட்டி தான் இப்போ நின்றுட்டுருக்கான். யோசிச்சேன் இவன் கூட வாடணுமா வேணாமான்ட்டு. இன்னும் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கான்ல. நான் இருக்கும்போது யாரும்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இப்படி முறைச்சிட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க. எங்கே எந்திரிக்கிற? உட்காரின்னு நீ சொல்கிற நான் கேட்டேன்ல. அப்படி என்ன நீ கேட்ட? இப்போ நீ கேள்வி அப்படி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க முறைச்சிட்டு. லிசாவா ஜங்குக் என்ன ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படி அரைக்குறையமாக ட்ரெஸ் போட்டு வந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க. அங்கங்கே கிழிச்சி தொங்குது. தட் இஸ் ஸ்வீட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வாய் வச்சு செருப்பியும் குளுக்கதை மட்டும் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்படி ஊட்டி விட்டுறான். அப்படி கையெல்லாம் லிக் பண்ணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றா. நீங்கள் முறைச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பாரு பார்த்து தான் இருக்கேன், பண்ணு. அப்புறம் அவள் ஏதாவது ஒன்று லிக் பண்ணி அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது நடக்குமா? கோவரல உனக்கு? எனக்கு எது கோவம்லாம் வரல. எனக்கு எது கோவரணும்? நீ யார் எனக்கு? இல்லை எனக்கு யாருன்னு கேட்டேன். இல்லை சார் நீ போவில்ல. இல்லை ஜங்கோக்கு நீ கூப்பிட்ட இந்த வெளில போன்னு சொன்ன. வெளில போ, நான் அப்புறம் பேசுகிறேன் போ. இல்லை இப்போயே பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளில போகிறேன். உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறான். லிசா அப்படியே இன்னும் நின்றுட்டுருக்கு. ஒரே ரூமில் உனக்கு 2 பொண்ணு தேவைப்படுது அப்படி தானே லிசா? ஜங்குக் வெளில போடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போய்ட்டு வெளில விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன இப்போ எதுக்கு முறைக்கிற? உட்கார். நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அம்மாட்டும் காய்ச்சி முடிச்சுட்டு கத்திகிட்டே இருக்கான். திடீர்னு அப்படியே ஃப்ளவர் வாஸ் அப்படியே உடையிற சத்தம் கேட்குது. ஏதோ ஆயிடுச்சானே? நடிக்கிறியா? இல்லை எனக்கு புரியல. நடிக்கிறியா? கை அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே சைலண்டாக அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்னடி? தள்ளிப்போ, மறைய தள்ளிப்போடா. இல்லை எனக்கு புரியல. நீ என்ன அண்ணினடா? நைட்டு என்னமோ காய்ச்சி முடிச்சுன்னு கத்துற, திரும்ப காலில் விடுறேன்ற, ஷிப் பண்ணால் திரும்ப கத்துற. என்ன பிரச்சனை? ஒன்று இல்லை சத்தியமாக நான் முடியல, தயவுசெய்து தள்ளி போயேன். இல்லை மேலே கை வைக்காத அப்படி சொல்லிட்டு இப்படி இங்கே பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க சைலண்ட்டாக. அவன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு
என்ன ஆ ஏதாவது பண்ண தானே குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கால இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஃப்ரூட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பான். அப்படியே ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா உரிச்சிட்ருக்கான். இந்த இது ஆரஞ்சு கொஞ்சம் வாயிச்சு சாப்பிட்டு எனக்கு வேணாம் எடுமால மரியாதை எடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்கள் இடுப்போட ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுற? இல்லை ஒரு மாதிரி திட்டேன், சாரி. கேட்கல, சாரி. அது ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்புலேருந்து கை அப்படி நீங்கள் தட்டி விட்டு நீங்கள் தனியாக போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பாரு இதுக்கப்புறம் கிட்ட வந்தேன் வையா என்ன பண்ணணும் தெரியாது சொல்லிட்டேன். இல்லை எனக்கு புரியல, என்னடா உனக்கு உனக்கு எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது, கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து பால்கனி பக்கம் போகிறீங்க. வராத, கொஞ்சம் நிம்மதியாக விட்றா, நிம்மதியாக போய்டு, நிம்மதியாக போய்டு. என்ன 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 ஃபீல்னே தெரில எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே உள்ளே வரீங்க. அவன் அப்படியே பெட்லேருந்து அப்படியே இருந்துச்சுன்னுட்டு ஓகே நீ எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் மட்டும் வந்துட்டு கீழே அப்படியே போகிறீங்க. கீழே போயிட்டு நீங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இங்கே வந்து ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறா இன்னும் மேலே வரல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வரான். கீழே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் சிரித்து நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே சுகா வராரு, சுகா கிட்டே பேசுகிறீங்க, தியா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆமாம் இந்த மாதிரி குட் நியூஸ் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வரான். தாய்க்கிழவி ரெடி பண்ணுறா பாரு மச்சான், என்ன சத்தம்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்க? இல்லைடா ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்படியே இங்கே வந்துட்டு தாய்க்கிழவி போயிட்டு ஒரு காஃபி போட்டோம் போய் போட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். உங்களே பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆனால் நீங்கள் அவனை என்னென்னு கண்டுக்க மாட்டீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. தலையிட்டால் நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் மச்சான் குட் நியூஸ் வர சொல்லியிருக்க, அப்புறம் என்னடி திணி மூட்டை உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா கிட்டையும் சுகா கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். நல்லா பேசுகிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிறான். சூடு சொன்னீங்க இல்லை மாடு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை மனசுக்குள்ளாலே கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. அவனோட கை அப்படியே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு சாரிடி, இல்லை எனக்கு புரியல, சாரி தெரியாமல் என்ன தெரியாமல் இல்லை அதை லிசாவை கூட அனுப்பிச்சிட்டேன் பார். அவள் போயிட்டா, எங்கே போனா பொறுக்கிறதுக்கா? அவள் எங்கே போனாலும் போய் தொலைஞ்சிட்டா, விடு, சாரி. அது ஒரு மாதிரி பொசஸ் அது ஏதோ ஒன்று அது பாரு எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு கேட்டேன். சுகா சீட் கொடுத்து உங்ககிட்ட அது எனக்கு பிடிக்கல, மரியாதை கேட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் கையை தள்ளி விட்டு அப்படி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படி நகர்ந்து அப்படி எட்ட போகிறீங்க. அவன் நகர்ந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்படி ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். என்ன நடக்குதுங்க, மாப்பிள்ளை இதுக்கு தள்ளி போகிறாரு, இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி பார்க்குறாங்க. என்னம்மா குழந்தை இதை கத்துற மாதிரி இருக்கு? ஆத்தா தனியாக வர குழந்தைருக்கா, கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க அத்தை. இல்லைங்கப்பல போடி பால் கொடுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. இவனுக்கு எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்தனோ தெரில, வந்ததுலேருந்து டார்ச்சர் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை சேர்த்து அப்படியே திட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி தாய்க்கழுவி இன்னுமா காஃபி போடுறா? ஆமாண்டா ஐயரா ஒன்றும் தேவலை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போட்டு அரைகுறையமாக இருந்துகிட்ருக்கோம். அதையும் அப்படியே தூக்கிட்டு அவன் மட்டும் மேலே கடகடன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டான். எங்கே வர? இல்லை நீ எப்படி தனியாக பார்த்துப்ப, அதான் ஒன்றும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டல்ல அப்படியே நீங்கள் விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. அப்படியே டோரில் அப்படியே லாக் பண்ணிட்டு காஃபி அப்படியே தும்முன்னு வச்சுட்டு மட்டும் என்ன இல்லை என்னை விட்டு போயிட மாட்டாள? என்ன ஒன்று விட்டு போயிட மாட்டேன்? சரி நான் கத்துறேம்மா, பாரு நான் சொல்கிறேன்ல உனக்கு என்னோட பெட்டர் சாய்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஸோ எனக்கு ஐடியா கொடுத்தவன் மட்டும் கிடச்சான் அவனை அப்படியே சாவிடிச்சிட சொல்லிட்டேன். வேறு வழியே கிடையாது, இவன் காலில் விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் அப்படி தொம்முன்னு விழுந்துட்டான். என்ன பண்ணுற? எனக்கு புரியல. நீ ஓகே சொன்னால் தான் நான் மேலே எழுந்திருப்பேன். என்ன ஓகே சொல்லணும்? என்ன
அப்படி சொல்லிட்டு நல்லா சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். அவங்க காலில் விழுந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு ஈன்னு பழக்க காமிக்கிறான். என்ன இல்லை ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்கள் காலை அப்படியே பிடிச்ச மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். என்ன பண்ணுற? ப்ளீஸ் நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாதிரி இல்லை. எப்படிலாம் எந்திரிச்சிட்டான். கத்தனான்னு வையன், அப்படியே ஒரே மிதி தான் சொல்லிட்டேன், மரியாதை எந்திரிச்சிரு. இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பிடிச்சிட்டே இருக்கான். இப்போ என்ன தாண்டா வேணும் உனக்கு? நீ ஓகே சொல்லணும். எதுக்கு? நான் இதுக்கு ஓகே சொல்லணும்? என்ன? அப்படி சொல்லிட்டா மட்டும் இழுத்துட்டே இருக்கான். என்ன? இல்லை அது நீ இங்கே இருக்கணும். அப்புறம் முடியாது, நான் எந்திரிக்க மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீ படுத்துரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏ என்னடி நீ தான் ஏதோ ஒரு மாதிரி அப்படி இப்படி உனக்கும் ஓகேவா தானே இருந்தது, எனக்கு டபுள் ஓகேடி. என்ன ஓகே வரந்து, என்ன டபுள் ஓகே? ப்ளீஸ் டி, நான் நீ இல்லாமல் சி கேவலமாக நடிக்காதுன்னு உன்னெலாம் நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை. இப்போ கூட நீ என்ன சீன் போகிறேன்னு எனக்கு தெரில, எதுக்காக இப்படிலாம் பண்ணுன்னு கூட தெரில. நீ இப்படி பட்டா அலை கிடையாது, என்னால் தெரியும். என்ன வச்சுருக்க சொல்லு. இல்லை நாளைக்கு உனக்கும் எனக்கும் இதை பாரு, இந்த சீன் சிம்பத்தி தேவையில்ல, அந்த வெட்டி தேவையில்ல, என்ன மயிரோ அந்த டேஷோ அதை மட்டும் சொல்லு. ஜஸ்ட் கேட்குறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையாக நடிக்கிறான். செம்ம ஆக்டு. நீங்கள் அப்படியே எதுக்கு இப்போ நடிக்கிற? இல்லை அவ்வளோதுண்ணா, சரி ஓகே, என் லைஃபே போச்சு, எதுவுமே தேவையில்ல. நான் திருந்தா என்னை நம்ப கூட மாட்டால, நான் இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? காலைல விழறேன்ற, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சீனு செம்ம ஆக்டு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மெல்ட்டான் பண்ணுறான். என்ன சீரியஸாக பேசுகிறியா? நான் பேசுகிறது கூட நம்ப மாட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அவனை அப்படியே தூக்கி நிறுத்துறீங்க. என்ன பண்ண சொல்ல? இல்லை என் பிள்ளைங்க ஒன்று வீட்டை நான் எப்படி இருப்பேன்? உனக்கு எனக்கு ஒரு கனெக்ஷனே இது மாதிரி எனக்கு தெரில. எந்த உரிமை அவங்ககிட்ட வந்துட்டு இப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே அப்படியே உரசி அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரிலாம் அப்படியே பண்ணி அப்படியே காமிக்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு மேலேருந்து கையிட்டேன் பாரு, இப்போ கூட எனக்கு உரிமை இல்லை, இதில் நான் எப்படி என் பிள்ளைங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி நடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக வந்து வச்சு பார்க்குறீங்க. பாரு இப்போ கூட நம்ப மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறேன். அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கூட நம்பிக்கை இல்லை, என்னன்னு சொல்ல? நான் நம்பவே இல்லையா நீ? இல்லை சரி ஓகே விடு அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். டக்குன்னு நீங்கள் சட்டையை பிடிச்சிட்டு என்ன தாண்டா பிரச்சனை? ஓகே சொல்லு. இதுக்கு இந்த பாரு, என் நம்ப மாட்டேன். சரி ஓகே சொல்லி தொலை அப்படி சொல்லிட்டு கண்ணில் தொலைச்சிட்டு, நாளைக்கு உனக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். யாரை கேட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி செம்மையாக நடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இதில் விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இப்படி குழந்தைக்கு போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவன் இது ஏதோ ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதேமாதிரி அழுது நடிச்சு பார்க்குறான். அடுத்த நாள் கல்லையும் அப்படியே கெஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அவன் பக்கத்தில் இல்லை. எங்கே ஆளக்கணும் டார்ச்சர் தொலைஞ்சது. ஒரு 2-3 months இருந்துட்டு கிளம்பிடலாம். இவன் மேலே எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. காலையில் என்னமோ திடீர்னு அவ்வளோ கற்றுறான். எப்படி இவன் கூட நம்பி வேண்டாம், அவன் குழந்தைக்கிட்ட அவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். எப்போயாவது வேணும்னு நினச்சா வந்து பார்க்கலாம், அவன் யாரும் கூட வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்டெலாம் அப்படியே யோசிச்சுட்டு போய் இருந்துகிட்ருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி திமிரா அப்படியே போகிறான் வரான். உங்ககிட்ட மட்டும் பேசுகிறது கிடையாது, குழந்தைகிட்ட அப்படியே விளையாடுறான், ஏதோ பண்ணுறான். பட் உங்களை என்னென்னு கூட பார்க்கவே மாட்டான். ஸோ அப்படியே ஒரு 2-3 days அப்படியே அவன் ஆஃபீஸ் போகிறது வரது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஏன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு முடியலையாண்ணா? இல்லை என்னன்னு தெரில, ரொம்ப பெயினாக இருக்கு. ஏன்னா பீரியட்ஸாண்ணா? மேபி அதான் நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியே கூப்பிட்டு போகிறான். இது அதெல்லாம் கிடையாதான், நார்மல் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போகிறான். ஒரு நிமிஷம் நில்லு. ஏன்னா இல்லை என்ன ஒரு 2-3 டேஸாக மூஞ்ச பார்க்கவே முடியல, ஏதோ வர்ற போகிற என்ன, அதான் என்ன ட்ரை பண்ணாலும் முடியாதுன்ட்டு. ஓகே சரி, நான் எதுக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டேன், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, அவ்வளோதான். பட் நீ என்னோடது, ஓகேவா? பார்த்துக்கோ, ஆஃபீஸில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டான். எதுவுமே அடுத்து இது பேசவே இல்லை. உங்ககிட்ட ஒரு 2-3 டேஸாக எந்த உரசல் சின்னதாக சீண்டல் அந்த மாதிரி இதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே அவன் இருக்கவே மாட்டான். பட் அப்படியே ஒரு மாதிரி 1 வீக் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். என்ன அவன் உண்மையாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, வாங்கிட்டீங்க ஃப்ளாட்டு, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வரான் ஆஸ்யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கொஞ்சிட்ருக்கான். ஒரு நிமிஷம் கூப்பிட்டியா? ஆமாம், நீ சொல்லியிருந்தால, என்ன சொன்ன? சரி ஓகே. என்ன சொன்னான்னு தானே கேட்டேன், வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் டக்குன்னு அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, இங்கே வா. இல்லை வந்தனா நீ தான் என்னை திட்டுவி, திட்டல, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் இன்னும் பக்கத்தில் வந்துட்டு சம்மணம் போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படி, என்ன ஏதோ பேசணுமா? நீ அன்னைக்கு கேட்டல, அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு கேட்டல சிம்பிளாக ஏதோ மேரேஜ் அது அதுன்னு சொல்லிட்டேன். அதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டியே. சரி ஓகே. இல்லை சொல்லு சொல்லு சொல்லு. என்ன மீன்ஸ் ஓகேன்னு அர்த்தம். என்ன சொல்கிற? சரிசாவா? சரிசாவும் சொல்கிறேன். ஏன்னு தெரில, திரும்பவும் ஒரு தடவை நம்மளான்னு தோணுது. எனக்கு முன்னாடி தோணுச்சு, பயம். இப்போவும் எனக்கு பயம் இருக்கு. என்னை விட்டுற மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து அவங்க கைக்குள்ளால் அப்படியே வைக்கிறீங்க. சாச்சா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு, மச்சான் எதுக்கு எங்கே கால் பண்ணுற? இது வேறு டிபார்ட்மெண்ட்டு, மேரேஜ் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பேசுகிறான். நீங்கள் அப்படியே அவனை மறைக்கிறீங்க. என்ன எதுக்கு மறைக்கிற? இல்லை ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தியா? நீ எப்போ ஓகே சொல்வ அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஓகே சொல்லிடுவா, நான் ஓகே சொல்ல வச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை வளர்ந்து கையிட. இல்லை அப்போது எப்படியும் ஓகே சொல்லிடுவா அப்படின்னு. இல்லை 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 நான் தான் சொல்கிறேன்ல, ரெடியாக இருக்கா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப நான் பார்த்துப்பேன். இந்த சான்ஸ்லாம் உனக்கு. ஐயோ ஜம்புக்கோ இதே மாதிரியே பேசிகிட்டு இருந்தா திரும்ப அப்புறம் அது இதுன்னு ஏதாவது பேசி நம்மளை கட்டுப்படுத்தி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆல்ரெடி வர எல்லாம் பக்கா வச்சுருக்கா சைடில், ஏதாவது பண்ணுடாடே ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படி தொட்டு கும்புறான். இல்லை எனக்கு இப்போவும் எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது, இருந்தாலும் இந்த பாரு என் செல்லம்மா, என் பட்டுமா, என் குட்டிமா, என் புச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குனு கட்டி பிடிக்கிறதுக்கு வரான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இல்லை எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு, ப்ளீஸ் என்ன சொன்னேன்? ஓகே தானே? ஓகே தான். இல்லை ஓகே தான். ஒரு நிமிஷங்கம்மா, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்லை கேட்டு வாயா. சொல்லு. இன்னும் கிட்ட வா அப்படி சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை உன்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக கேட்டுக்குவா. என்ன கேட்கணும் கேளு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வேணுமா உனக்கு? சொல்ல, ஏதோ இருந்தாலும் வாங்கிக்கலாம். திரும்ப அந்த மென்டாலிட்டியில் பேசாத, எனக்கு புரியுது உனக்கு எதோ பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹர்ட் ஆகுது. நீ என்னை அசிங்கமாக பார்க்குறேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்க, வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குடா,
ஏனே தெரில, உன்னை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. என்ன தான் நான் அவன்கிட்ட சொன்னாலுமே கூட அவன் கூடவே இரு. அவன் திட்டினாலும் அவன் ஒரு மாதிரி ரெட் ஃப்ளாகாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு எனக்கு நானே மனசுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன். என்ன வெளில இது பண்ணாலும் உன்னோட எனக்கு சொல்ல தெரில, நான் கூட இருந்தால் எனக்கு ஓகேன்னு தோணுது. இன்னும் பார்த்துக்கு வரல. என்ன பேசுகிற? பார்த்துக்கு வரலன்னு கேட்டேன். என் தயவு செஞ்சு திரும்ப என்னை பார்த்தியால கொல்ல மாட்டேன்ல சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ சொல்லு. அப்படி சொல்லிட்டு இப்படி டக்குன்னு அவனுக்கு முத்தம் வைக்கிறீங்க. அவனுக்கே அது அப்படியே அன்எக்ஸ்பெக்டட் தான். அந்த முத்தத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக அப்படியே கொண்டு போகிறான். ஸோ 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்க அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்டில் அப்படியே உருண்டுட்டுருக்குங்க. அவன் உங்கள் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஆகுது மாதிரி இதுன்னு பண்ணிகிட்ருக்கான். இல்லை போதும், இல்லை இல்லை ஒரு மாதிரி ப்ளீஸ் 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 நான் இவ்வளோ கெஞ்சேன் ப்ளீஸ், எனக்கு ரைட்ஸ் இருக்குடி. நீ தான் சொல்லிட்டல, நல்லா பார்த்துப்பேன், நம்பிக்கை இல்லையா? போ. இல்லை நம்பிக்கை இல்லையான்னு கேட்டேன். சரி விடு அப்படியே சொல்லிட்டு அவன் போகிறான். டக்குன்னு அவனோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணவா? அப்புறம் குழந்த இல்லை தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. என்ன எந்திரிச்சா பையன்லாம் எந்திரிச்சா உயிர் எடுப்பான். என்னடா பேசுகிற? இல்லை அப்படி சொல்லாடி, இதா வேற ஃபீலிங் புரிஞ்சுக்கோடி அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் இப்படிடி வலிக்கடா ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இல்லை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் கை வச்சுட்டு அப்படியே அங்கே இங்கே அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அவள் கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. அவன் ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி அஸ்தட்டிக்காக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான். என்ன இப்போ ஓகேவா? இல்லை ஓகே இல்லை ஏன் பெயினாக இருக்கான்னு எல்லாம் நான் பொறுத்துக்கோ ப்ளீஸ். என்னால் ஸ்கிப் பண்ணவும் முடியாது, பாரு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. சரி ஓகே ஒரு நிமிஷம். என்னடி ரொம்ப அர்ஜென்ட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே அங்கே இங்கே ப்ளே பண்ணிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே ஒரு மாதிரி கப் பண்ணிட்டு ஜங்குக்கு தெரில நான் திரும்ப கேட்கட்டா? என்னடி பிரச்சனை? திரும்ப நான் ஓகேவா இருப்பேனா என்னென்னு சொல்லி கேட்குறியா? ஆமாம், என் மேலே உனக்கு நம்பிக்கை வரவே வராதில்ல. சரி ஓகே, இதுக்கப்புறம் பேச்சு வரல கிடையாடி, செய்க தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். நான் இப்படி கேட்கலடா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்புறம் என்னடி நான் கேட்குறது உனக்கு தெரியும்டா. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வர முன்னாடி வெயிட் பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஃபோர்ஸாக ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படி தான் இப்போது ஃபோர்ஸாக பண்ணிகிட்டே இருப்பான். பையன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே கத்திட்ருக்கான். தோனை பார்த்தேன் சொன்னல்லடி விட்றா, ஒரு கத்துறா போடுறா. இரு ஒரு 10 செகண்ட் மட்டும் ப்ளீஸ் தாடா ப்ளீஸ்டா புல்ல கத்திட்ருக்கான். சரி நீ இப்படியே நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டே அப்படியே ஜோடி அழாடாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கான். அம்மாவோட ஸ்மெல் இல்லாமல் அவன் தூங்கவே மாட்டான்ற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இந்தா பாசத்தை ஊட்டி இவனுக்கு மட்டும் தனியாக வளர்க்குறடி. அதனால தான் பாரு கரெக்டாக எப்போ அழணும்னு தெரியாமல் அழறான்டி. சீக்கிரம்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறான். வெயிட் பண்ண இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு மூச்சு விடவே முடியல. அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கே ஒரு மாதிரி உனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும், கரெக்டான நேரத்தில் வந்து கத்தனை பாடுறாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே குழந்தைய வாங்கி அப்படியே பால் கொடுத்துட்ருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே பெட்ஷீட் அப்படியே கீழே இறக்கிட்டு நீங்கள் அப்படியே பால் கொடுத்துட்ருக்கீங்க. ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்துகிட்ருந்துருப்பீங்க. இங்கே அப்படியே உட்காந்துட்ருப்பான். கொஞ்சமாக அவனோட கை அப்படியே உங்கள் கால் அப்படி நின்றுது. நீங்கள் பால் கொடுக்குற இதெல்லாம் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சமாக அப்படியே கால் கிட்ட அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறா? இல்லடி பூச்சி ஏதோ கீற மாதிரி இருக்கா, அதான் என்னன்னு பார்க்குறேன். அந்த பூச்சி நீ தானே கண்டுபிடிச்சிட்டாடா.
அது இல்லை, அழகாக இருக்குல்ல, அதனால தான். இது கால் அழகாக இருக்கு. எனக்கு அழகாதான்டி, ஏன்டி இப்படி கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு கால்லேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முத்து கொடுத்துட்டு இப்படி மேலே ஏறிக்கிட்டே வரான். டி என்ன பண்ணுற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கை வந்து அவங்க தைஸ் வரைக்கும் இப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த பாரு டி, நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். ஒரு மாதிரி முத்தம் வச்சுட்டே இப்படி தைஸ் கிட்ட அப்படியே அவனோட கை வந்துகிட்டே இருக்கு ரப் பண்ணிக்கிட்டு. டி கொஞ்சம் மரியாதை எடுத்துற, என்னடா பண்ணுற, நான் ஏதோ பண்ணுற விடாண்டி, நீ பால் தானேடி கொடுத்துட்ருக்க, நான் அதுக்கிட்ட வரல இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவன் அவன் கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். அவங்க ப்ரைவேட் பார்ட்லலாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். டி என்ன பண்ணுற, இல்லை ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோல் அப்படியே இது பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கான். டி என்னடா பண்ணுற, குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இல்லை இல்லை ப்ளீஸ் டி, எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குடா, ஏன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயும் வச்சு சும்மா இருக்க மாட்டான். அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே நெளிஞ்சு 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 நின்றுட்டுருக்கீங்க. குழந்தை அப்படியே தூங்கிட்டான். குழந்தை தூங்கிட்டான்டி, அவன் தூங்கிட்டான், பால் குடிச்சிட்ருக்கான்டி. ஆமாடி, இப்படி குடிச்சிட்டு இருந்தா தானே பக்கத்துலேயே படுக்க வச்சுப்பா, அதனால தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரியாது, அதான் என்ன மாதிரியே பண்ணுறான் பாரு. அப்படி நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிறா இரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போய் படுக்க வைக்கிறான். திரும்ப கத்துறான். ஓ ஏன்டா உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, தயவு செஞ்சு பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு ஏதோ பண்ணுடி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலெலாம் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பாப்பா வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க குட்டி பையனை. இவன் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கான். ஸோ பரலாக அது இதுன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து தம்பி அப்படியே தூங்கிட்டான். என்னடி ஜங்கு போதும் இல்லை ஒரு மாதிரி, என்ன போதும், இதுக்கப்புறம் நம்ம மெயின் மாட்டோம். இல்லை வேண்டாம், வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் நீ வேறு கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ பண்ணுற, தள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் ஒரு மாதிரி அப்சஷனாக எப்பவும் போல் அப்படியே இருந்துகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக மொத்தமாக வச்சிட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற, இல்லைடா நான் உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன்னு தெரில, ஆனால் ரீசெண்டாக எனக்கு புரியுது. என்ன புரியுது? திரும்ப எங்கே போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் தம் ஃபிங்கரு அப்படியே பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபூட்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரும்ப அப்படியே முட்டை கொடுத்து ஒரு மாதிரி அவனோட ஷோல்டரில் அவங்க கால் எடுத்து போட்டுக்கிறான். என்ன பண்ணுறான்? இது கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்க, வேண்டாம். என்ன இந்த பாரு, தெரில, அது வேறு மாதிரி பண்ணணும்னு தோணுடி. பாரு, இந்த இந்த அங்கிள் டீ அதெல்லாம் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் ரெண்டு காலுமே இப்போ அவனோட ஷோல்டர் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி முட்டை மொழியெல்லாம் முட்டிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அவன் என்ன சொல்கிறான்னு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. மூச்சு வாங்குது, முடியல, தயவு செஞ்சு தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் எடுக்கிறீங்க. ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருக்குது, கால் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. முடியலடாடி, நீ அடங்கவே மாட்டியாடா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் இப்போது அவனோட கண் அப்படியே ஒரு மாதிரி லவ் லஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லவ் வந்து லஸ்ட்டாக மாறுச்சுன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படி இருந்துகிட்ருக்கு. டே உண்மையுமே நீ என்ன லவ் தான் பண்ணுறியா, இல்லை நீ பழைய மாதிரியே இருக்கியாடா நீ? எடி இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னடி சந்தேகம் உனக்கு? இவ்வளோ நேரம் பண்ணதால் தான்டா சொல்கிறேன், காலை அசைக்க முடியல. அது அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டி உனக்கு, இருக்குது. இதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணுமா? எவ்வளோது கேட்பாளாடா, வாயை கழுவுடா. என்ன நினச்சிட்ருக்கா? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காளுங்க, எவ்வளோ லைனில் நின்றுட்டுருக்காளுங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் மறைக்கிறீங்க. என்னடி ஏதாவது தப்பாக சொல்லிட்டுனா என்ன?
இல்லை காலை ஒரு ஷோல்டர் மேலேருந்து ஏன்னா கொஞ்சம் அசைக்க கூட முடியல, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லை இன்னொரு 10 செகண்ட் தான் இப்படி தான் சொல்லிகிட்ருப்பேன், 10 மினிட்ஸ் நிற்பேன். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா திரும்ப ½ அன் ஹவர் கூட வச்சுக்கோ. கொஞ்சம் காலை கொஞ்சம் கீழே இறக்கி விடேன். சரி ஒரு 2 மினிட்ஸா? கரெக்டாக டைம் பார்ப்பண்டி. ஃபஸ்ட்டு காலை கொஞ்சம் இறக்கி விடேன். வா வா உயிரே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணுறீங்க. எதுடி பெட்ஷீட்டில் கவர் பண்ணுற? இல்லை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டோடு அப்படியே கவர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இழுத்து அப்படியே நல்லா பிடிச்சிக்கிட்டீங்க. போயிடு, மரியாதை போயிடு. நான் என்னடி பண்ணா? பாரு, பெட்ஷீட்டில் கையை வச்சா உனக்கு அவ்வளோதான். போ. என்ன போயேன் என்னமோ என்ன சொன்ன? 1000 பேரா? சரி ஆல்ரெடி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கா? மரியாதை போயிடு. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்டி. இந்த பாரு, நீ கல்யாணம் பண்ணி அப்படி இப்படின்னு இருந்து வந்தானாடா? சத்தியமாக இல்லடி, பொய் சொல்லாத. அதெல்லாம் இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சது இல்லடி. ப்ளீஸ் டி, அடி இப்படி படுத்துற. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணி அவன் காரியத்தை சாச்சிட்டான். ஸோ அப்படியே டான்ஸ்க்கு ஆகுது, ஒரு மாதிரி சுத்தமாக முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அடுத்தது பாப்பா கத்துறா. ஐயோ, இவனுக்கு வாக்கப்பட்டதும் போதும், எங்களுக்கு இப்போ உள்ள பெற்று கொடுத்ததும் போதும், முடியலடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்டி படு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்படி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனே வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே சுகா எனக்கு பத்தலை, இன்னும் எதாவது கூட சுகா. அடியே என்னடி பத்தலைன்னு தின்னுட்டே இருக்கா? இந்த பாரு, எனக்காக இது கூட தர மாட்டேற, நீ என்ன புருஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு வந்து இப்பி செஞ்சு கொடு, ரைஸ் நூடுல்ஸ் செஞ்சு கொடு, இல்லை எனக்கு பணியாரம் வேணும், ஆப்பம் வேணும், சட்டி வேணும், பணம் வேணும்னு சொல்லி கேட்டு சாவடிக்குது. முடியலடி எதை செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இல்லைன்ற, அப்புறம் அதையும் தின்னு போடுறேன், நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எங்கள் சுகாவோட நிலமை ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன ஒரு 3 சாப்பிட்ருப்பேனா? அடி எத்தனை நாளும் சாப்பிட்றி, ஆனால் இந்த நேரத்தில் எதுக்கடி சாப்பிட்ற? பகலில் கேட்டால் வேணாங்கிறது, நைட்டில் மட்டும் வேணுங்கிறது, ஏன்டி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிகா வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்துகிட்ருக்கான். ஷிகாவோட அம்மா தான், புள்ள தச்சு புள்ளனா அப்படி தான்டா, உன் கையால் கேட்குது, அதனால தானே ஒன்று செய்ய சொல்கிறேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவோட அம்மாவும் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே என்னன்னா இங்கே ஜங்குக்கு வந்துட்டு என்ன அந்த 3 days முடிஞ்சிச்சுலாடி. பாரு, காலையில் ஃபங்க்ஷனு, மரியாதை தள்ளி போயிடு. நீ என்னால் முடியல, ஏன்னா படுத்துற. சும்மா லைட்டா அப்படி இப்படி மட்டும்டி, நீ எப்படினாலும் கிட்ட வராத, தயவுசெய்து தள்ளி போடா. நான் தாலி கட்டிக்கணுமா வேணாமா? வேணும், அதுக்காக அப்போ சாரி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லை, ஒரு மாதிரி மினிமலாக அப்படி மேரேஜ் ஒரு மாதிரி நடக்குது. அப்படிங்க உங்கள் குட்டீஸ்லாம் உங்ககிட்ட வர்றதே கிடையாது. தியா கூட தான் சேர்ந்துக்கிட்டு பஃபே மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் குட்டீஸும் சேர்ந்துக்கிட்டு போய் போட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குது. எல்லாமே அப்படியே ஒரு ஸ்பூன் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு இது பத்தாது, 2 ஸ்பூன் வை, 4 ஸ்பூன் வை, 10 ஸ்பூன் வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே வாங்கி தியாவும் குட்டீஸுங்களும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குதுங்க. இங்கே ஷிகாவுக்கு தான் முடியல. அப்படியே போதும்டி, நைட்டு அப்புறம் நடந்துட்டு கிடப்படி. பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. கேப் இருக்குன்னு அப்புறம் நெஞ்செறியுது. வாழை வருதுடி, வாடி. எங்கே ஏதோ மிஸ் ஆகுது சுகா, இரு வரேன். எங்கே இந்த பாரு, பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அது வாங்கி கூட்றா. அப்படியே அது பிளாக் கரண்ட் தீர்ந்து போச்சுடி. எந்த கரண்ட் இருந்தாலும் ஐஸ்கிரீம்னு எழுதி கொடுத்தா சாப்பிட்ருவேன், எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியாவுக்கு அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஒரு மாதிரி இங்கே தியாவுக்கு அப்படியே வயிறு வலி வருது.
அடியே அடியே இதுக்கு தான் திங்காதான்னு சொல்கிறேன்டி. தின்னு தொலைஞ்சிட்டு அடி படுத்துறேன். சுகா வலிக்குது சுகா, என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப உடையிற அளவுக்கு வலிக்குது சுகா. ஏன் சுகா அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துன்னு கத்துறா. அடியே என்னடி நார்மலாக வலிச்சா அப்படிலாம் கத்த மாட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறான். இங்கே அப்படியே ஹாலே ஒரு மாதிரி பரபரப்பான்னு ஆகுதா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தாங்க சுகா வந்து தூக்கிட்டு போகிறத அப்படியே பார்த்துருப்பான். தியாக்கு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே எல்லாமே ஹாலில் அப்படியே கலைஞ்சி போகுது. ஸோ இங்கே சுகாவுக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டே இருக்கான். தியா கற்றுன்னு அலறிட்டுருக்கா. சார் சைன் போட்டு வாங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. சிஸ்டர் இல்லை அவளுக்கு இல்லை சார் நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்ரன் கொடுக்குறாங்க. அப்ரன் போட்டு இந்த மண்டையில் அந்த கேப்லாம் மாட்டு அப்படியே போகிறான். உள்ளே போகும்போது அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது. இந்த தியா அப்படியே பார்த்துட்டு சிரிக்குது. என்னடி சிரிக்கிறா? டி ஃபைனலாக நீ எனக்காக அப்ரன் போட்டு வந்திருக்கல்ல, இதுக்காக தான் நான் எனக்கு திட்டின ஒன்று. எனக்காக அப்ரன் போட்டு வராமல் நீ வயனுக்காக போட்டு போகலான்னு நினச்சல்லடா. அடி அதை இன்னும் நீ மறக்கலையடி. நான் எப்படி நான் மறக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்களாம் சொல்லி ஒன்று சாவடிக்கிறேரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே கற்றுன்னு கத்திட்ருக்கீங்க. எங்கள் சுகாவுக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. நீங்களாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருக்குதுங்க. இங்கே உங்கள் அம்மா தான் அப்படியே பார்த்துக்குறாங்க. சரி டே எதுக்குடா அவகிட்ட போய் பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்டு தியாவுக்கு வந்து பொன் குழந்தை பிறக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கு என்னடி என்ன என்ன என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே உரைச்சிட்ருக்கான். சும்மா அதுக்குள்ளடா என்ன அப்புறம் அது நமக்கு பையன் இருக்கான், தியாக்கு பொண்ணு அப்படியே ஃப்யூச்சரில். ஓ பெரிய கண்டுபிடிப்பு தாண்டி. எனக்கு மூளை எங்கேயோ இருக்குது. மூளை எங்கேயோ இடுப்பில் இல்லைடா, மேலே இருக்குது. மூளை உனக்கு 2 இருக்கோ? இந்த பாரு அதெல்லாம் அப்புறமா பார்க்கலான்னு தான் இருக்கேன். இப்போ ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? ஃபஸ்ட் நைட் வரடி இன்றைக்கி. ஃபஸ்ட் நைட் அப்படியே ஒரு குத்துனா வைக்கேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி சண்டை போட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே விழுந்துட்டீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க. கன்சீவ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டி எங்கடா இப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாக்கெலாம் ஷாக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி நடந்துச்சு மச்சான். அடி நான் இப்போ தான்டா ஒரு குழந்தை பெற்றிருக்கேன், அதுக்குள்ளே நீ ஃபாஸ்ட்டாக அதுக்கெல்லாம் ஒரு மச்சான் வேணும் மச்சான். அது அவனுக்கு இல்லை விட்டுரு. ஒன்று போதும் மச்சான், அதுவும் எனக்கு மருமகளாக வந்தால் போதும், மற்றபடி எதுவும் தேவையில்ல. அப்புறம் சரி பார்த்துக்கலாம் மச்சான். சரி போ டீ மச்சான் நான் வர அப்பா ஆகிட்டேன், நிறைய வேலை இருக்குது மச்சான். என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், என் பிள்ளைங்கள்லாம் அப்படியே நீ பார்த்துக்கடா, நீ பார்த்துக்குவான். நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போகிறான் உள்ள. பார்த்தா நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. என்னடி இருக்கு தள்ளுடா. அப்புறம் நான் தள்ளி இருந்தால் எல்லாம் நடந்துருக்குமா? டி கிட்டவா. என்ன கிட்டவாடா? சும்மா எதாவது நோண்டிகிட்டே இருப்பா. இல்லடி கிட்ட வந்தால் சும்மா இருக்கணும்னு தோணாது. அப்புறம் ஏதாவது பண்ணுவேன், வாங்கினானுவேன், தட்டுவேன், அடிப்பேன். எதுக்கு? அதனால் பரவாயில்ல கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவள் சட்டையை அப்படியே பிடிச்சிட்டு டிஷர்ட் அப்படியே பிடிச்சி திருவிட்டுருக்கீங்க. என்னடி தெரிலடா, லவ் யூ அவ்வளோதான் போ. ஏய் எங்கே இல்லை எனக்கு தெரிலடா, உனக்கு பிடிச்சிருக்க? பிடிக்காதான் இப்போ எப்படிலாம் நடந்துச்சா? எனக்கும் பிடிச்சிருக்குடி. அது வேற பிடிக்கிறா, இது வேற பிடிச்சிருக்கு. அது மீனிங் ஏதாவது இருக்கானே அது கூட தெரில. டியூப்லைட்டு சரி விடு, அது பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்கள் பக்கத்தில் வரான். ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே உள்ளே வருது. அதானா ஒன்றும் இருந்துட்டால் பொறுக்காது. அதுவும் இந்த வரைக்கும் அப்புறம் முட்டை மண்டையை சுருள் மண்டையை அவனுக்கு பொறுக்காது என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனசுக்குள்ளார நினச்சிட்டு இப்படி ஈன்னு பல்ல மட்டும் காமிச்சிட்ருக்கான். ஜங்குக்
என் பையனை இப்போ திட்டினா தானே? இல்லையே, நான் எதுக்கு உன் பையனை திட்ட போகிறேன்? என் பையனை தான் திட்டினேன் ஒட்டி. அப்புறம் எந்தக்கடி அவன் எப்போ பாரு என்னையே பார்த்துட்ருக்கான். அப்பன்னு தாண்டா பார்க்கும் பிள்ளை. அது என்னை பார்க்க தேவையில்ல, உன்னை மட்டும் பார்க்கட்டும், என் பொண்ணு மட்டும் என்னை பார்க்கட்டும். இதோ பாரா, அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த பாருமா, குட் நியூஸ் சொல்லியிருக்க, இதுக்கப்புறம் மாடிப்படலாம் ஏறாதானே, ஏன் ரூமில் இருந்துக்கோ. டீ பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோண்ணே. யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறீங்க? என் பொண்டாட்டி நான் பார்த்துக்க தெரியும், நானே தூக்கிட்டு போய்ப்பேன். உங்கள் வேலையை பாருங்கள், போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விடுறான். என்னடி நீ பார்த்துட்டே சும்மா இருக்கா? என்னடா உண்மை தானே சொன்னாங்க, நல்லதுக்கு தானே? இது நல்லதுக்கா? இது சரிப்பட்டு வராது, நீ இப்போயே ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்களை தூக்கிட்டு வெளில வரான். டீ புள்ள தச்சு புள்ளடா, இந்த புள்ள தச்சு புள்ள என்னோட புள்ள, நான் பார்த்துக்கிறேன், மூடிட்டு வேலையை பாருங்கள். தியாவுக்கு புள்ள பிறந்திருக்காமே, அதுக்கு கழுவி விட்றத கழுவிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க, வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்கிட்டு போகிறான். டீ பிள்ளைங்கடா, அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. பார்த்துக்க தாய்கழவி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிள்ளைங்கள விட்டு என்னடா? உன் பிள்ளை தானே, உன் பையன் இருக்கான் பாரு, வந்தானா சும்மா இருக்க மாட்டான், அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் அவன் இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னடி எதுக்கு பஞ்சம் இருக்க போது? அதான் என் தாய்க்கழிவு உன் தாய்க்கழிவு இருக்குல்ல, பார்த்துப்பாங்க, விடுடி பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். இங்கே சுக்கா வந்துட்டு அப்படியே கீழே வந்து மெடிசன் அதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவானா, அவங்கள அப்படியே தூக்கிட்டு வரதை பார்த்துருப்பான். ஒயின் என்னாச்சு? டே அடங்குடா, என் தங்கச்சி அவன் பொண்டாட்டி மேலே இருக்கா, அவ்வளோ போய் போடுறா, குழந்தை பெற்றுட்டு வர முடியலன்னு வேற கத்திட்டு கிடந்தா. போடா சும்மா அடுத்தவன் பொண்டாடி பின்னாடியே சுற்றுறது கல்யாணம் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களை தூக்கிட்டு போனா. இல்லை இப்போ என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போய் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லடி, அவள் அப்போ ஒரு மாதிரி உண்மை வந்துட்டு போகுமா, அதான் வாய மூணுமில்ல. சரி நீ ஒன்று கண்டுக்காதானே? இல்லை நீ புரியல, இங்கே பக்கத்தில் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு, இல்லடி பப்ளிக் ஏதாவது அரைஞ்சிடாதடி, வரையில வா காருக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் அப்படியே உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்கே வாயன் இல்லை அடிச்சிடாதாடி ப்ளீஸ் டி, மரியாதை இங்கே வந்துடு. சாரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு மொத்தமாக வச்சிட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? தெரியலடா, நீ ஜலஸ் ஆகும்போது கூட ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கியா, அதான் கிடைக்கணும்னு தோணுச்சு, மொத்தம் வச்சுட்டேன், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடிக்கடின்னு கடிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் இங்கே பண்ணால் இப்படி, இதெல்லாம் பெட்ரூமில் ஏதாவது பண்ணால் பரவாயில்ல, இப்படி ஒரு மாதிரி ஆகுதுடி. எது ஒரு மாதிரி ஆகுதா? இது கார்டா பப்ளிக்டா, அதெல்லாம் தெரியாதுடி, நீ என் மேலே டச் பண்ணாலே எனக்கு ஏதோ ஆகிடும். வா போயிட்டு அப்படி நான் பார்த்து நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துன்னு அது புரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். ஓகே கைஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்காக நான் ஏகரா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்ககிட்ட நான் சில விஷயம் நான் பேசணும், ஒரு மாதிரி டீட்டெயில்டாக நான் பேசணும், யூடியூப் பற்றி பேசணும், உங்களை பற்றி பேசணும், என்னை பற்றி பேசணும், பேசலாம். ஓகே பாய்.